எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். ஸோ நான் வந்துட்டு தேர்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிபியூ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, சிபியூவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிபியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சிஸ்டமில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ஒரு சிக்னல் இன்புட்டாக கொடுக்குற சிக்னல்ஸை மேலே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சுருக்கமாக சொல்லணும் போனோம்னா ப்ராசஸிங் பர்பஸ். ஓகே, ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஏஎல்யூ அப்படின்னு ஒன்று, ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது எதுக்காக அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், உதாரணத்துக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே பண்ணும், அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்ஆர் இதெல்லாமே சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூக்கு அப்புறம் இன்னொரு காம்பனன்ட் என்னென்னா ரிஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜுக்காக தான். அதே மாதிரி மெமரி யூனிட் இருக்கும், என்னென்னா ரேம், ரோம் இதெல்லாமே. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, இன்டர்னலாக கிடையாது. இன்டர்னலாக வந்துட்டு சிபியூவில் ரேம், ரோம் இருக்காது சரியா. சிபியூவில் பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும், வேறு வந்துட்டு ரிஜிஸ்டர் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் பாயிண்டர்னு நிறைய வெரைட்டி இருக்க தான் செய்யுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட். ஓகே, ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் எதுக்காக அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு மெமரி டு சிபியூ என்ன அப்படின்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு தேவைப்படும் சரி. அதுக்காக வந்துட்டு இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட். இதில் வந்துட்டு மொத்தம் 3 பஸ், என்னென்னா டேட்டா பஸ்ஸு, அட்ரஸ் பஸ்ஸு, கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு 3 இருக்குது சரியா. இதெல்லாமே ஒயர்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டீகோட் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் எக்ஸிக்யூட் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா. இந்த டீகோட் யூனிட் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மெஷின் லெவல் கோடிங், அதாவது பைனரி வேல்யூஸை மாற்றி சிபியூக்கு தரும், அதுக்காக தான். ஓகே, ஸோ அதுக்காக இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்னு ஒன்று இருக்குது. தென் கிளாக் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபியூவில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கும் போது மட்டும்தான் ஒரு ப்ராசஸிங் வந்துட்டு கரெக்டாக நடக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.